பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இருந்ததுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட், சோப்தார், அதே மாதிரி ரூம் பாய், தோட்டப்பணியாளர், ஸ்வீப்பர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர்னு சொல்லிட்டு ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 300 சம்திங் வேகன்சிஸ், ஸோ 400 வேகன்சிஸ் கிட்டே இருக்குது. இந்த வேகன்சிஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்றைக்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய கல்வி தகுதி, வயது வரம்பு என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ டீட்டெயிலாக என்னென்ன பணியிடத்தில் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றத இந்த சிங்கிள் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சோப்தார் பொறுத்தளவுக்கு 12 வேகன்சிஸ் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 137 வேகன்சிஸ் இருக்குது. வீட்டு உதவியாளர் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, 87 வேகன்சிஸ் இருக்குது. ரூம் பாய் வந்து 4 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்வீப்பர் வந்து 73 வேகன்சிஸ் இருக்குது. கார்டனர் 24 வேகன்சிஸ். வாட்டர்மேன் 2 வேகன்சிஸ். சானிட்டரி ஒர்க்கர் 49 வேகன்சிஸ். வாட்ச்மேன் 4 வேகன்சிஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 வேகன்சிஸ் கிட்ட இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பின் மூலியமாக வந்து நியமனம் செய்கிறாங்க. எந்தவித சிபாரிசும் கிடையாது, எந்தவித பணமும் வந்து இதுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ நேரடி நியமனம், நேர்மையான முறையில் தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் அப்படின்றது எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டிசபிலிட்டியாக இருக்கவங்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ஃபுல் எக்ஸம்ஷன் அப்படின்றது வந்து இருக்குது. அதனால் எல்லா பணியிடத்துக்குமே தாராளமாக எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ ஒரு நபர் ஒரு பணிக்கு தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது. காமனாக எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹையர் குவாலிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும், டிகிரி பண்ணுறீங்களோ இல்லை வந்து வேறு ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், இல்லை வந்து டிப்ளமோவோ ஐடிஐயோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பணியிடங்களுக்கு தாராளமாக நீங்கள் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்குது. ஸோ ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்களுக்குலாம் என்ன அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லெவல் போஸ்ட் அப்படின்னு வந்து நீங்கள் அதை வந்து கேர் பண்ண வேணாம். ஸோ இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. பேசிக் பேவே வந்து 15,700 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அலவன்சஸ் அப்படிலாம் சேர்த்தோம்னா அரௌண்ட் வந்து ஒரு 26-28 கிட்ட வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். இதில் அடுத்ததாக ப்ரமோஷன் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இப்போ 8th லெவலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 10th லெவல் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்தது ரெக்கார்ட் கிளர்க் ஆகலாம், அடுத்தது ஜூனியர் பைலீஃப் ஆகலாம், எக்ஸாமினர் ஆகலாம். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன் லெவலில் இதில் இருக்கிற ஒரு வேகன்சிஸ். ஸோ அதனால் இந்த ஒரு பணியிடத்தை, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணாமல் இருக்கிற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள்லாம் இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து, ஸோ 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு 32 வரைக்கும் வந்து ஒரு ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இருக்கணும். அதை தாண்டி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்கன்னா 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ 10th 12th அதாவது 8ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வயது வரம்பு அப்படின்றது கிடையாது. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து படிச்சிருக்கணுன்றத குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்றதை தெளிவாக மீண்டும் ஒரு முறை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரெகுலர் வீடியோ கிளாஸஸும் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தரேன், பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து இந்த பேட்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹார்ட் காப்பியாக வந்து புக்காக வந்து உங்கள் வீட்டுக்கே ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லை எனக்கு வந்து பிடிஎஃபாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆப் மூலியமாக மட்டும்தான் வந்து இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ அதனால் அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன, விவரங்கள் என்னன்றதையும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது நம்ம சேனலில் இருக்கும். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.